திக்குச்சி பாசே பாசே பீமா என்ன பீமா ஏன் அழற? நல்லா இருக்கியா? போய் தானே சொல்ற. நீ எப்படி நல்லா இருப்ப? உன்னை இந்த பாலுங்கிணத்துல தள்ள பாவியே நான் தானே. உன்னை அன்னைக்கு முட்டி போட வச்சு உன் தலையில பூந்தட்டிய வச்சாங்களே, அத கேட்டது எனக்கு கோவமா வந்து அன்னைக்கே ராட் எடுத்து இவங்க மண்டைய புழக்கலாம்னு கிளம்பி வந்தேன். ஆனா ஈஸ்வரியும் ஏதோ இந்த தீக்குச்சி பையலும் சேர்ந்து தடுத்துட்டாங்க. இல்லனா அன்னைக்கே இந்த வீட்ல இருந்த ஒருத்தரும் உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க. ஈஸ்வரி சொல்லிட்டா, முன்கோபம் முக்கியம் இல்ல, இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுதான் முக்கியம்னு. அந்த ஒரு வார்த்தையினாலதான் நீங்களா இன்னைக்கு என் முன்னாடி உயிரோட நின்றுகிட்டு இருக்கீங்க. அதுவா எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான்டா. அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு இதாச்சுக்குச்சு. ஸ்வீட்டு குடுறா. அபிமா, இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இந்த லட்டை சாப்பிடு, அப்புறமா நான் அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். இந்தா இந்தடா இது புறா. சாப்பிட அபிமா, என்ன கையிலேயே வச்சு பாத்துக்கிட்டு இருக்க? பாத்து பாத்து நல்லா இருக்க? இப்ப சொல்லணுமா? ஐயோ, அதுதானே வரமாட்டேங்குது. அது என்னன்னா, நான் அப்பா ஆயிட்டேன், உன் அக்கா அம்மா ஆயிட்டா, நீ சித்தி ஆயிட்ட. கேட்கலையா? ஐயோ, சில்வண்டு மாதிரி இருந்த நீயே சித்தி ஆயிட்ட. என்ன சொல்றான்? என்ன இப்பவும் புரியலையா? ஐயோ, உங்க அக்கா அம்மா ஆயிட்டா, நான் அப்பா ஆயிட்டேன், நீ சித்தி ஆயிட்டா. அபிமா, நான் அப்பா ஆயிட்டேன், அக்கா அம்மா ஆயிட்டா, நீ சித்தி ஆயிட்டா. அபிமா, சந்தோஷமா உனக்கு? உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. அபிமா, உன் சின்னையாவ சொத்தெல்லாம் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு என்ன, உன் அக்காவையும் என் அம்மாவையும் நடுத்தருக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க அப்ப நினைச்சிருந்திருக்காங்க, அவ்வளவுதான், இதோட இவங்க வாழ்க்கை முடிஞ்சுது, இவங்களுக்கெல்லாம் இனிமேல உதயமே இல்லைன்னு. ஆனா ஆண்டவன் இருக்கான் அபிமா, அவன் இருக்கான். நான் என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன்னு தெரியாம ஒரு நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த நேரத்துல கடவுள் ஒரு ஒளியையும் கொடுத்து ஒரு வழியையும் இப்ப காமிச்சிருக்கான். நீ வேணா பாரு. எனக்கு பிறக்க போற புள்ள என் அம்மா மாதிரி குணத்தோட, உன் அக்கா மாதிரி தைரியத்தோட, என் அப்பா மாதிரி நல்ல வள்ளல் தன்மையா ஆம்பளை பையன் பிறப்பான். அதை என் அம்மா பார்க்கணும். என் அப்பா இந்த வீட்டுல இருக்காப்ல. அப்பா, உனக்கு பேரனோ பேத்தியோ பிறக்க போறாங்கப்பா. ஆனா அதை இந்த வீட்டுல இருந்து கொண்டாட முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா நான் கவலைப்படல அபிமா. உன் சின்னையாக்கு இப்பதான் நம்பிக்கையும் தைரியமும் வந்திருக்கு. முன்ன மாதிரி எல்லாரும் சொல்றதையும் உண்மை நம்பி ஏமாறாம இப்போ சுயமா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போதுன்னு உடனே இது நாள் வரைக்கும் இந்த எல்லா கவலையும் மறந்து நல்ல தைரியம் ஆயிட்டா அபிமா. ஆமா, இனி எல்லாரையும் ஒரு கை பார்க்க போறேன். எனக்கு துரோகம் பண்ண யாரையும் நான் விட்டு வைக்க போறதில்ல. ஒண்ணு இல்ல, அது அப்பா நான் வந்துருச்சு, அதான். சரி அபிமா, நான் புறப்படுறேன்.
உன் அக்காவை பார்க்கணுமா? அதுக்கு ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க? வா இப்பவே போவோம். வா துர்கா கூப்பிடு துர்கா. ஏய் நில்லுடி. நீ பாட்டுக்கு எங்க போற? அபிமா, உன்னை தடுக்கிறதுக்கு இவங்க யாரு? உன் அக்காவை நீ எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். நான் கூட்டிட்டு போறேன். யார் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நீ வாமா. மச்சான், ஏய் உங்களுக்கும் ஸ்வீட் கொடுக்கலாம். ஆனா உங்களெல்லாம் சுகர் இருக்குல்ல. இருந்தாலும் ஈஸ்வரி நீ கர்ப்பமாகிற விஷயமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கும்ல. அதனால உங்களுக்கு ஸ்வீட்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நாங்க வரோம். டேய் பாய். தீக்குச்சி, உன் காலை உடைச்சிருவேன். மரியாதை போயிடு. வாடா. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க போங்க. உங்க பாஸ் என்ன பெரிய இவனாவன்? என்ன கிரிஜா, வீட்டை விட்டு விரட்டி அடிச்சா ஈஸ்வரி வாழ வழி இல்லாம கஷ்டப்படுவான்னு பார்த்தா அவ இவன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்க போறாளாமே. துர்கா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இனிமேதான் ஈஸ்வரிக்கு பிரச்சனைய ஆரம்பிக்க போகுது. இப்பவே அவ தெரு தெருவா தள்ளு வண்டிய தள்ளிட்டு இருக்கா. இப்போ ரத்னவேல் குடும்பம் மட்டும்தான் கஷ்டப்படுது. இனிமே வாரிசும் வம்சமும் அவளால கஷ்டப்பட போகுது. இனிமேதான் நம்ம ஆட்டம் கலகட்ட போகுது. உண்மையிலேயே இத நாமளும் ஸ்வீட் சாப்பிட்டு சந்தோஷமா கொண்டாட வேண்டிய விஷயம். சின்னையா எங்க போனாரு? ஆளைய காணோம். என்ன ஈஸ்வரி, அழகு காலையிலே எங்க போனா? தெரியல அத்தை, நானும் அவரை தான் தேடிட்டு இருக்கேன். யோ, சொல்லாம கொல்லாம இப்ப எங்க போனா? இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வர போறான்னு தெரியலையே. ஆமா அத்தை, எனக்கும் அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. பஸ் பஸ் பாத்து பாத்து பாத்து. அபி, அட, அபி, என்ன சின்னையா, அபிய கூப்பிட போறேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல உங்க கூட. அதான் நீ அபிய நினைச்ச உடனே கையோட கூட்டு வந்துட்டேனே. சரி, வண்டியில இடம் இல்லாம முன்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு வந்திருக்க. வாங்க உள்ள போலாம். வாமா வா அபி. வாடா. எல்லாம் உன் சின்னையாதான். தேங்க்ஸ் அபிமா. நீ கை கொடுக்குற, ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்னை கம்பெடுத்துக்கிட்டு அடிக்க வராங்க.